ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். விடுவாய், மரியாதையாக செய்து விடு. இவன் ஓட்டத்தை காலி போலகுது. இவன் இப்படி காமிச்சா செட் ஆகாது. நாம எப்படி காட்டணும் அப்படி காமிச்சா இந்த ஆளு மயங்கமான்னு நினைக்கிறேன். சரி, பாப்போம், முயற்சி பண்ணி பாப்போம். மயங்க மாட்டாரு. அது செல்போன் பார்த்து பீஸ் போய் கிடக்குது. என்னங்க மாமா? யார மாமான்ற? ஐயா, யார் சொல்லுவாங்க? உன்னதான் இங்க நீ ஒரு ஆள் தானே இருக்கிற. ராத்திரி நேரத்து முடியாதா? எனக்கு அழகான ஒரு மனைவி இருக்கிறார். கல்யாணம் ஆயிடுச்சா? அவள் பெயர் ஜானகி. ஐயா, நானும் ஏகப்பத்திரி விரதன். அப்படின்னா என் மனைவியை தவிர வேற எந்த பெண்களும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். வேற எந்த பெண்களும் இந்த கைப்படாது. இந்த காலத்துல ஒரு ஆம்பளை பிள்ளையாக்கலாம். ஆமா, நானும் சத்திய விரதன். சரி, என்னுடைய மனைவி தவிர வேற எந்த பெண்களும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். சரி, இது உறுதி. நீ ஏறு எடுத்து பாரு, களைப்பு எடுத்து பாரு, மோய் எடுத்து பாரு, வேற எடுத்து பாரு. நான் அதை கேட்கிறேன். என்ன உன்னால சேர முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதுன்னா என்ன வழி சொல்றதுக்கு? இப்ப காலம் அதிகமாகி போச்சு. வேற வழி சொல்ல வேண்டும். அதிகமாயிடுச்சா? நேர போ, ரோடு வரத்துல நிறைய போன வச்சிருக்கா இருக்குது. ஒரு பண்ணைய புடுங்கு போன வச்சு விட்டு சரியா போடும். அப்படின்னா அடையணுமா? அப்ப நீ வா, முதல்ல காமி பேசி, அதுக்கப்புறம் நான் தேய்க்கிறேன். நான் தேய்க்கணுமா? சரியா போச்சு. சரிங்க, உன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டுமா? ஐயோ, அது போடுங்க. இந்த அளவுக்கு என்ன குறைச்சது? இந்த முடிக்கு என்னமா இது? உன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டுமாறா? நீ உட்கார இது கிடையாது என்று தெரிவிக்கிறேன். அடிக்கிறமாக என்ன
இல்லையே. எனக்கு தம்பி ஒருவர் இருக்கிறான். சரி. அவன் பெயர் லட்சுமணன். லட்சுமணனா? எங்களுக்கு காய்கறி கொண்டு வருவதற்காக சரி. இந்த வழியாகத்தான் சென்றிருக்கிறான். இனி இந்த வழியாக நேரா சென்றால் சென்றால் என் தம்பி லட்சுமணன் எதிர்கொள்வான். அப்படியா? உன்னை பார்த்த உடனே ஆ. உன் இச்சைக்கு அவன் இறங்குவான். அப்ப அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அவருக்கு அவனுக்கு திருமணம் நடந்து விட்டது. ஆ. திருமணம் நடந்தாலும் அவனுடைய மனைவி இன்னும் அயோத்தியில் இருக்கிறார். லட்சுமணன் மனைவி ஊர்மலா தேவி. சரி. ஊர்மலா தேவி அயோத்தியில் இருக்கிறார். அதனால எங்களுடைய தனியா இருக்கிறார். சரி. இந்த வழியாக சென்றால் அவன் எதிர்பட்டு வருவான். இப்ப நான் போனா உன்னுடைய ஆசை நிறைவேறிவிடும். மறுவாக்கு தெரியும். பார்த்து மட்டும் விடக்கூடாது. எல்லா வேலையும் செய்வான். உன்னுடைய நீ என்ன சொல்றியோ அது கட்டுப்படுவோம். இப்ப முன்குத்து பின்குத்து கொண்டு போடுவாரு. அப்படியா? மீண்டும் கனி கொண்டு வரும் கட்டளை ஆகினால் இந்த வனத்தை சுற்றி பார்த்து வருகிறேன். கனிப்பற்றி ஆகட்டும். அவர் சொன்ன பிரகாரமே இந்த வழியாக காலடி தெரியுது. ஆமா. இலையெல்லாம் கிடக்குது. மரமெல்லாம் அறுத்து போட்டு கிடக்குது. அடையாளம் பார்த்து கண்டிப்பா கிடைப்பாரு. சொல்றீங்க மாமா, சொல்றீங்க மாமா. அது செய்வாரா? செய்வாரு. பச்சாரியா அவர் செய்யலாம். நீ நான் இல்ல உங்ககிட்ட வெயிட் பிடிச்சிடும். ஆடு முழுதும் நாளைய நாளைய அவரை விட இவர் ரொம்ப அழகா இருக்காரு. அந்த கருப்பு அந்த கருப்பு கரியது கருமாத அப்புறம் விட இது பெருசு. இப்ப பெருசுன்னு சொன்னீங்க. அது கரெக்டா இருக்குமா? இருக்கும். நீ விட்டு பாத்துக்கிட்டே இருக்கியா? எப்ப பார்த்தா அதுல கேள்விதா அந்த மல்லாத கதிக்கு மேலா இந்த வனத்தி வாழ் இந்த என்னங்க
சேர்ந்தாங்களோ அதே போல கணவன் மனைவா நாம ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ரண்டலினி, இந்த ரண்டலினி ஒன்ன வருமா இந்த பொண்ணு கிட்ட என்ன ஒண்ணு கருப்பாக்குதாடா அடர்ந்த காட்டுல நாங்களும் வனவாசம் வந்திருக்கிறோம். இந்த காட்டுல பார்த்து என்னை பார்த்து இப்படி வழிமடிக்கை துன்பப்படுறாயே, இது உனக்கு நியாயமா? இது துன்பமா? நானா இருந்தா இந்த காணகத்துல தனியா இருக்கிறதுக்கு நான் இருக்கிறதுக்கு ஒன்னும் பயிர கொடுக்க மாட்டேன். சரிங்க, அவர் தான் சரியில்லை. நீ ஐயோ அவர் சொல்லி ஐயோ எங்க போற இதுதான் ஆண்டு மகன் வந்தா ஆளுக்கு ஒரு ஃபேமஸ் பண்ணிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு தானே வந்து பொறுத்தா இருக்குல்ல பாருங்க என்ன அதுக்கு சொன்னவன் அல்ல. எதுக்கு துன்பப்படுத்தாத. உங்களுக்கு தான் அது பிடிக்குன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு? அது என்ன? அது எனக்கும் மனைவி இருக்கு. சரி, என்ன அது அங்க வீட்டுல இருக்குது. வீட்டுல இருக்குது. நான் காட்டுல இருக்கிறேன். காடு நீ என்னுடைய வனவாசத்தை துளைக்க. ஆனா நான் இங்க காட்டுல இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, அதை கேட்கிறாயா? நான் காடுக்கு தெருவாக வருகும் பொழுது ஒரு அழகான ஆண்மகனை பார்த்தேன். சரி, ஆனா கருப்பாதான் இருந்தாரு. இதாவது குறிப்பா இருந்தாரு. அவர் என்ன அவரு அப்படின்னா காலைல பாரு நீ சோப்பா இருப்பாரு ஒண்ணு மட்டும் அதனால அவர் என்ன உரைத்தார்? அவரை வாங்க என்ன சேர்ந்து உரைக்கிற போது நீ காணுங்க செல்லு தம்பி லட்சுமணன் என்ன விட அழகா இருப்பான், ரொம்ப ஆள் ஆயிட்டு வெயிட்மா இருப்பான், நீ நினைக்கிற மாதிரி அவன் நடந்துக்குவான், உன்னை சேருவான், நீ போன உரைத்தார். அவர் சொன்ன உடனே அப்படியே உடனே துணி தோல் மேல போட்டுக்கிட்டு அப்படியே வரணும். அதெல்லாம் எங்க அண்ணன் சொன்னாரா நீ நான் இருக்கிறேன்னு? ஆமா, சரி, அவர்தான் எங்க அண்ணன் மாமனாமே. எங்க அண்ணன் ராமனாமே அவரு. ராமபிராஜ் என்னுடைய அண்ணன். அப்படியா? ஆமா. சரி, அவர் தான் சொன்னாரு. சரி வாங்க. சரி, என்னுடைய அண்ணன் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அதுக்கு என்ன அடையாளம், என்ன அத்தாட்சி? அடக்காடவனே, அதை நான் நம்பிட்டோம். ஓஹோ, பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. அவர் சொன்ன உடனே ஓடி வந்து விட்டேன் இதை வாங்குறதுக்கு. நம்ம வாங்கிட்டு வந்தா அவர்கிட்ட இருக்குது இல்லையா? அடையாளம் வாங்கிட்டு வந்தா கண்டிப்பா நான் செருகிறேன். அப்படியா? ஆமா. இங்கதான் இருப்பீங்க? இங்கதான் சத்தியமா அங்கதான் இருக்கணும். இங்க விட்டு நான் எடுத்து போக மாட்டேன். சரி, இங்க போய் வந்தோம். நீ சொன்ன பிரகாரமே சென்று என் தம்பி உன்னை பார்த்தானா? பார்த்தாருங்க. ஆசை நிறைவேறி விட்டதா? அது குத்திருவாங்க கடவுள். ஏன் என்ன ஆனது? உன்னை விட மோசமாக்குறாரு அவரு. ஏன் என்ன தெரிவித்தான்? அப்படியே கட்டளை கொண்டு வராரு. சாமான்லாம் அறுத்து விட்டுருவாரு. சரி, உன்னிடத்தில் நெருங்கவில்லை. என்ன தெரிவித்தார்? என்ன சேரவில்லை. ஆனா
உன்னை அனுப்பி வச்சாரு சொல்றியே. ஆமா. அவரு அண்ணன் சொல்றியே. ராமபிரான் என்ன அடையாளம் வாங்கி வந்த கேட்டாருங்க. ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்க, நான் வந்து அவர்கிட்ட காட்டிட்டு அவர் கையில ஒரு பில்ல கொடுத்து விடுங்க. 2 பேரும் தான் அடைக்கு போய் 6 வருஷம் ஆகுது. என்னத்துக்கு லோல் பட்டு கிடக்குறீங்க? 2 பேருக்கு அடைக்கு போய் சுத்தமா பீட்டு போச்சு. நீயே எந்த அத்தாட்சியும் கேட்கவில்லை. நானே என் இப்பொழுது இதோ காரகத்தில் இருக்கிறேன். இருக்கிற என் கைபானத்தினால் உன்னுடைய எண்ணத்தையும் என்னுடைய விலாசத்தையும் உன்னுடைய முதுகிலே நான் வரைந்து அனுப்புகிறேன். இதை வாசித்து பார்த்தா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். முதுகுல எழுதி நான் என்ன பண்றது? இங்க எழுத முடியாது. இப்ப நீ எழுதுறது வச்சுக்க. இப்ப நீ என்ன எழுதுறதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? படிச்சு பார்த்தேன். அவனுக்கு என் தம்பி பார்ப்பதற்கு தானே. முன்னாடி எழுத முடியாதுமா? போர்டு பலம் நாங்க மேடு பலம் அதிகமா இருக்கிறது. எழுத முடியாது. அப்படின்னா அப்படின்னா முதுகு மீது எழுதுகிறேன். ஓ, முதுகு காட்டுன்ற. ஆமா. காட்டினா எழுதுறியா? எழுதுகிறேன். நல்லா புரிஞ்சுக்காதுமா? நல்லா புரிஞ்சுக்காது. நல்லா புரியுங்க. சிரஞ்சீவி தம்பி லட்சணம், உனக்கு ஜெயங்களும் மேலும் உண்டு, கூட்டமையார் எழுதும் நிருபமும் எதிரமென்ன மங்கையனு சொற்பரங்கை அவள் என்னை கண்டு மோகிக்க இவனை முன்னும் பின்னும் பார்த்திடாமல் இவள் மூக்கும் கொண்டையும் கொய்து ஓட்டவும் நலம் இதுதானே. இப்படிக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எழுதுவது தம்பியாகி லட்சுமணன் அறிவது. சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? உன்னுடைய எண்ணத்தை எழுதிட்டீங்களா? எழுதிவிட்டேன். நீ எழுத தெரியலையே எனக்கு. உனக்கு எப்படி தெரியும்? முதுகு மீது இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? நீ போயிட்டு என் தம்பி தானே வாசிக்க பாக்குறான். அவங்க தம்பி போனா இதை வாசித்து பார்த்த உடனே நம்ம மதனே சொல்லிட்டாரு. அப்படி மறுவார்த்தை பேச மாட்டாரு. ஆமா, கண்டிப்பா நான் போயிட்டு வரட்டா? இந்த முறை உன்னுடைய ஆசை நிறைவேறும். சென்று வா. அவங்க தம்பிக்கிட்ட நல்லா குஞ்சு காட்டு. குஞ்சு காட்டுங்க. அப்பதானே முதுகுல சீக்கிரம் போ. நான் என்ன சொல்றேன்னா, அங்க முடியல நீ யார்கிட்ட நான் தரல உனக்கு. நீ என்னடா பண்ணுவ? வைக்க இருக்க தொடக்க பிடிக்க. டேய் பொட்டி இந்த பொட்டா. பாக்குற கண்ணுக்கு எனக்கு வரவா. அதே மாதிரி தான் அடுத்த ராசி 3 வருஷம் ஆகுது சுத்தமா. சரிங்க. அப்புறம் போனேன். அங்க செல்லுகிற பொழுது என்ன அடையாளம்? என்ன கூட அடையாளம் கேட்டேன். ஆமா. அவரு கையில கொடுக்கல, முதுகிடமாக எழுதியிருக்கிறார். ஓஹோ. இதை வாசித்து பார்த்தால் என் தம்பி கண்டிப்பா ஒண்ணு சேரணும்னு எழுதியிருக்காரு பாருங்க. எழுதிருக்காரா? அப்படியா? வந்து பார்த்தாயா? புரியல ஒண்ணா. தம்பி லட்சுமணா. ஆமா மங்கரங்கள் சூப்பனங்கள். ஆமா வந்திருப்பவள். ஆமா. அரைக்கின்ற சூப்பனங்கள். சரிதான். இவளை மூக்கு கொண்டைய மறுத்து ஆமா அசிங்கம் பண்ணி ஆமா. இவளை 3 பகுதி அசிங்கம் பண்ணி மூடி அறுத்து ஓட்டுவோம். ஆமா. படிச்சு எழுதுவது ராமபிரான், ஆமா. அறிவது தம்பி லட்சுமணன். ஆமா சரி, அப்படியே இருங்க. சீக்கிரம் வைங்க. ஓ சீக்கிரம் வைங்க. படிச்சுட்டு வைங்க வைங்க. ஐயோ முடியல. ஹலோ. ஆமா. ஐயோ வந்துட்டாங்க. சரி போங்க. ரெண்டு வாங்க. ஒண்ணு மட்டும் போதும். இல்ல படுக்கிறேன் நானு. இல்ல இல்ல. உன் ஆசக்தி இருக்கணும். இருங்க. இப்ப நம்ம இந்த வேலை செய்யறோம்னாக்கா பெட்டு போட்டு பூ போட்டு எல்லாம் படுத்து அப்புறம் தான் செய்வாங்க. அது நான் சொல்றேன். உன் ஆசை சொல்றதுக்கு செய்யிருக்கு. நான் நடந்து கொள்கிறேன். சொல்றதுக்கு உன் ஆசை பூர்த்தி நீ செய்ய. என்ன சொன்னாலும் கேட்க
உட்காரு. நான் ரெடி ஆகிறேன். ஆசை பூர்த்தி செய்யலாம். அவ்வளவுதானே? உட்காரு. இந்த பூதி வேலையே வேணாம். எல்லாம் அது ராப்பர் பண்ணி. அட பாவி சண்டாளா. என்ன நம்ப வச்சி. மோசம் பண்ணிட்டா. மோசம் பண்ணிட்டாளே பாவி. மூணு ஆகுதா? அவையோ. மூடி அறுத்து அவமானப்படுத்த அடுத்தத்தில் ஆயுதோடு இளைஞாண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் நாடி செல்ல அது இளைஞாண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் பேர் வீரர் அவரை போராட்டம்